4வது இடத்தை பிடிக்க நாக் அவுட்டில் மோதும் சிஎஸ்கே ஆர்சிபி. குறுக்கே வரும் மழை. 80% வெற்றி யாருக்கு? IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் தகுதி பெறுவதற்கான போட்டி உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அதில் கொல்கத்தா ஏற்கனவே முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது. அதேபோல பஞ்சாப், மும்பை மற்றும் குஜராத் அணிகள் ஏற்கனவே லீக் சுற்றுடன் அதிகாரப்பூர்வமாக வெளியேறிவிட்டன. அந்த நிலையில் மே 14ஆம் தேதி நடைபெற்ற 64வது லீக் போட்டியில் லக்னோவை 19 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி தோற்கடித்தது. அதனால் 13 போட்டிகளில் 7வது தோல்வியை பதிவு செய்த லக்னோ தங்களுடைய கடைசி போட்டியில் வென்றாலும் 99% லீக் சுற்றுடன் வெளியேறுவது உறுதியாகியுள்ளது. அதன் காரணமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் 2வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றது. ஆனால் வெற்றி பெற்ற டெல்லி அணி தங்களுடைய 14 போட்டிகளில் முடிவில் 7 வெற்றியை மட்டுமே பதிவு செய்து சென்னை மற்றும் ஹைதராபாத்தை விட குறைந்த ரன் ரேட்டை கொண்டுள்ளது. தற்போதைய நிலைமையில் ஹைதராபாத் அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் இருக்கிறது. எனவே அந்த 2 போட்டிகளிலும் சேர்த்து ஹைதராபாத் 194 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தால் மட்டுமே டெல்லி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியும். மறுபுறம் ஹைதராபாத் 2இல் 1 வெற்றி பெற்றாலும் அல்லது 2 போட்டியிலும் சிறிய தோல்வியை சந்தித்தாலும் 3வது அணியாக பிளே ஆஃப் செல்வதற்கு 90% வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதனால் லக்னோவை போலவே டெல்லி அணியும் லீக் சுற்றுடன் வெளியேறுவது 99% உறுதியாகியுள்ளது. அந்த வகையில் மீதமிருக்கும் 4வது இடத்தை பிடிக்க சென்னை மற்றும் பெங்களூரு அணியிடம் போட்டி காணப்படுகிறது. அதில் சென்னை இதுவரை 13 போட்டிகளில் 14 புள்ளிகளுடன் 3வது இடத்திலும், பெங்களூரு 13 போட்டிகளில் 12 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் இருக்கிறது. எனவே தற்சமயத்தில் சென்னை அணிக்கு பிளே ஆஃப் செல்ல 80% வாய்ப்பும் ஆர்சிபி அணிக்கு 25% வாய்ப்பும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் மே 18ஆம் தேதி நடைபெறும் சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. அதில் பெங்களூரு பிளே ஆஃப் செல்ல வேண்டுமெனில் சிஎஸ்கே அணியை குறைந்தது 18க்கும் மேற்பட்ட ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடிக்க வேண்டும் அல்லது சிஎஸ்கே கொடுக்கும் இலக்கை 18.1 ஓவரில் சேசிங் செய்ய வேண்டும். ஒருவேளை பெங்களூரு அணி அப்போட்டியில் 17 ரன்கள் வித்தியாசம் அல்லது 18.2 ஓவரில் சேசிங் செய்து வென்றால் கூட ரன் ரேட் அடிப்படையில் சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்புள்ளது. இதற்கிடையே மே 18ஆம் தேதி பெங்களூருவில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவிக்கிறது. ஒருவேளை மழையால் அப்போட்டி ரத்து செய்யப்பட்டால் இரு அணிக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்படும். அப்படி நடந்தால் சிஎஸ்கே அணி 15 புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.